வணிகர் ஒருவர் வியாபாரத்தின் மூலம் 10,000 வராகன் பொன் சேர்த்து வைத்திருந்தார். அவருடைய மனைவி காலமானாள். அவருக்கு ஒரே மகன் மட்டும் இருந்தான். அவன் சிறுவன், பள்ளியில் படித்து கொண்டிருந்தான். அந்த வணிகருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் அந்த வணிகர் அந்த நண்பரை அணுகி, என்னுடைய 10,000 வராகன் பொன்னையும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். என் மகன் பெரியவனானதும் அவனிடம் உங்களுக்கு விருப்பமானதை கொடுங்கள் என்று கூறி மேற்படி 10,000 வராகன் பொன்னையும் ஒப்படைத்தார். தன் மகனிடமும் விவரத்தை கூறினார். சில நாட்களில் அவர் இறந்துவிட்டார். சிறுவன் வளர்ந்து பெரியவனானான். அவன் அந்த நண்பரை அணுகினான். தான் 9,000 வராகன் பொன்னை எடுத்துக்கொண்டு மீதி 1000 வராகன் பொன்னை அவனிடம் கொடுத்தார் அந்த நண்பர். அவன் வாங்க மறுத்துவிட்டான். வணிகர் மகன் நீதிபதி மரியாதை ராமனிடம் சென்று அந்த நண்பர் செய்த மோசடியை கூறி முறையிட்டான். அந்த நண்பர் நீதிமன்றத்திற்கு வரவழைக்கப்பட்டார். விசாரித்தார் நீதிபதி. அவனுடைய தந்தை என்னிடம் 10,000 வராகன் பொன்னை தந்தது உண்மை. ஆனால் அவர் உனக்கு விருப்பமானதை அவனுக்கு கொடு என்று கூறினார். அதனால் அவனுக்கு 1000 வராகன் மட்டும் கொடுக்க விரும்புகிறேன் என்று வாதிட்டார் நண்பர். அந்த நண்பரின் வாய்ச்சொல்லை கொண்டே அவரை மடக்க வேண்டும் என்று எண்ணினார் மரியாதை ராமன். புன்முறுவலுடன், நண்பரே, நீர் எடுத்துக்கொள்ள விரும்புவது 9,000 வராகன். அதனால் உனக்கு விருப்பமான 9,000 வராகனை வணிகர் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவனுக்கு கொடுக்க நினைத்த 1000 வராகனை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு கூறினார் மரியாதை ராமன். அந்த நண்பரின் பேராசையில் மண் விழுந்தது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.